அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஓயாத சண்டை சச்சரவு இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். உடல் நல குறைபாடு அடிக்கடி ஏற்படும். வீட்டுக்கு வெளியில் சந்தோஷமாக இருந்துட்டு வர குடும்பம் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதையுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவில் தான் ஆரம்பிக்கும். இது போல் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வாஸ்து தோஷம் அல்லது வாஸ்து குறைபாடு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம என்ன தான் வீட்டை பார்த்து கட்டியிருந்தாலும், வாஸ்துப்படி கட்டியிருந்தாலும் ஒரு சில குறைபாடுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதனுடைய தாக்கத்தினால தான் இது போல் பிரச்சனைகள் வரும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஆல்ரெடி கட்டி வச்ச வீட்டுக்கு குடி போயிருப்பாங்க. அவங்க இந்த வாஸ்து எல்லாம் பார்த்து தான் கட்டுனாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அந்த வீட்டில் யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதுவும் வாஸ்து சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கணவருக்கு தொழில் முடக்கம், மேலும் வருமானத்தில் பாதிப்பு ஏற்படும். மனைவிக்கு, அதாவது குடும்ப தலைவிக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். இப்போ நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, நாம் அதை வாஸ்துப்படி இடித்து கட்டுறது, அதை இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சிரமம், செலவும் ஆகும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாராலையுமே எளிமையாக செஞ்சிட முடியும். இது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், வீட்டில் இருக்கக்கூடிய 99% பிரச்சனைகள் நீங்கும். பரிகாரம்னு பார்க்கும்போது இது சாதாரண பரிகாரம் தான், ஆனால் அதிகப்படியான பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம், எந்த நாளில் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் ஆகஸ்ட் மாதத்தின் 22ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளில் நமக்கு மதியத்துக்கு மேலே அமாவாசை திதியானதும் தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளைக்கு காலையில் 7:23 7:59 செய்யணும். கண்டிப்பாக அந்த டைமில் தான் செய்யணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த டைமில் தான் நீங்கள் செய்யணும். குளிச்சுட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை குளிக்காமல் முகம் கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிறது அப்படின்னாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கே உங்களுக்கு ஏதாவது வாஸ்து குறைபாடு இருக்கிறதா நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கனாலும் அந்த இடத்துலையும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இதே பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். டைமிங் மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. குறைவான நேரமாக இருந்தாலும் இந்த நேரத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் செய்யணும். சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கண்ணாடி பவுலோ அல்லது டம்ளரோ எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படிங்கும்போது மண் அகல் எடுத்துக்கோங்க, இல்லைனா மண் கப்பு மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா பீங்கானில் ஏதாவது பவுலோ கிண்ணமோ ஏதாவது ஒரு எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் மண், பீங்கான், கண்ணாடி, இந்த 3 தவிர வேறு எதையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. சின்ன அளவில் இருந்தாலும் சரி, இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவி தூய்மைப்படுத்திக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் ஒரு முக்கியமான பொருள் போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய கல்லுப்பு தான் நம்ம போடணும். ஒருவேளை உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வாங்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காலையில் சுக்கர உரையில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா அதிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிரிக்காத பாக்கெட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டு சமையலறையில் இருக்கிற கல்லுப்பையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வலது கையால் எடுங்க, அழுத்தம் கொடுத்து பிடிங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பவுலில் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான பொருள் நமக்கு வேணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மண் தான் தேவைப்படுது. அதுவும் அந்த மண்ணானது நம்ம வீட்டு பக்கத்தில் வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கணும். இப்போ அதாவது நம்ம வீட்டில் வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்ட் கார்னரில் பக்கத்தில் மண் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். வீட்டுக்குள்ளார அப்படி இல்லை, அதாவது அந்த காம்பவுண்டுக்குள்ளே இல்லைங்கும்போது கேட்டுக்கு வெளியில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் மண் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அந்த திசையில் ஏதாவது செடி வளர்த்துறீங்க, தொட்டியில் செடி வச்சுருக்கீங்கும்போது அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணை கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
வேறு ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பாக வந்து வடகிழக்கு பகுதியில் இருக்கிற மண் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இவர் வருஷத்துக்கு 8 முறை மட்டும்தான் கண் விழிப்பார். அப்படி அவர் கண் விழிச்சிருக்கக்கூடிய இந்த நாளை தான் நம்ம வாஸ்து நாள் மற்றும் வாஸ்து நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனால தான் இந்த பரிகாரத்தையும் நம்ம இந்த டைமில் வந்துட்டு செய்கிறோம். இப்போ கல்லுப்பில் நம்ம அந்த மண்ணை வந்துட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் விநாயகர் பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு தீபமும் ஏற்றி வச்சுடுங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வாஸ்து குறைபாடுகளும் நீங்கணும்னு மனதார விநாயகர் வேண்டிக்கோங்க. அப்படியே ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மண் எடுக்கிறது, உப்பு எடுக்கிறது, பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு விநாயகர் படத்துக்கு முன்னாடி இதை வைக்கிறது, இது எல்லாத்தையுமே நான் சொன்ன இந்த நிமிஷத்துக்குள்ளாரையே நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். இவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. இது வந்து அப்படியே இருக்கட்டும். நாளை மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு இந்த பவுலை நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் எல்லா மூலை முடுக்குகள் பகுதியிலையும் நீங்கள் போயிட்டு ஒரு நிமிஷமாவது நில்லுங்க. 2 பெட்ரூம் இருந்தால் 2 பெட்ரூமு, கிச்சனு, ஹாலுன்ட்டு எதையுமே விட்டுறாதீங்க. ஸ்டோர் ரூம் முதற்கொண்டு எல்லா ரூம்லேயுமே அந்த மூளை பகுதி, கார்னர் பகுதியில் போய் ஒரு நிமிஷம் நில்லுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான குறைபாடுகளையும் கெட்ட சக்திகளையும் இந்த கல்லுப்பும் மண்ணும் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். மேலும் மாலை 6 மணிங்கும் போது நமக்கு அமாவாசை திதியும் வந்து தொடங்கிடும். உங்களுக்கே தெரியும், சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் அமாவாசை பௌர்ணமி நாளில் நம்ம பரிகாரம் செய்கிறங்கும் போது அதிகப்படியான பலனும் கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க. உங்கள் வீடு சுற்றி அப்படி ஒரு ரவுண்டு வர முடியும், அதாவது காம்பவுண்டை சுற்றி எங்களால் வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஒரு முறை வலம் வரலாம். அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆறு, குளம், ஏரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு நீங்கள் கரைச்சி விட்டுருங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே வீட்டுக்கு வெளியில், அதாவது கேட்டுக்கு வெளியில் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுருங்க. முன்னாடியே அதை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளார நான் சொன்ன மாதிரியே எல்லா ரூமுக்கும் காட்டிட்டு வீட்டை சுற்றியும் ஒரு ரவுண்டும் வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்டுக்கு வெளியில் போய் அந்த பக்கெட்டில் வந்துட்டு இந்த மண்ணையும் கல்லுப்பையும் வந்து கொட்டிடுங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்து ரோட்லேயும் ஊற்றி விட்டுறலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு வாரத்தில் நீங்கள் அப்படியே இதை வந்து ஊற்றி விட்டுறலாம். இந்த தண்ணி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் மண்ணகல் தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துனீங்க அப்படிங்கும்போது இதை வந்துட்டு நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. வேறு ஏதாவது எரிக்கக்கூடிய பரிகாரம் அல்லது இதே போல் நமக்கு வாஸ்து நாள் மறுபடியும் வரும் இல்லையா, அப்போ இதே போல் பரிகாரம் செய்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி அந்த கண்ணாடி பவுலு, பீங்கான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை கழுவிட்டு எப்பவும் போல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்க. ஆனால் எளிமையான பரிகாரம். நம்ம செய்யக்கூடிய அந்த நாளானது மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எல்லா விதமான கெட்ட சக்திகளும் நீங்கி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசியமே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க. டைமிங்கு மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன். காலையில் 7 மணி 23 நிமிஷத்துலேருந்து 7 மணி 59 நிமிஷம். அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.